பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காத்த ஒப்பற்ற ஒரு தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் உண்டு என்றால் இன்றைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தான். எனவே அந்த நாங்கள் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றிய கழகமாக ஒரு பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காத்த ஒப்பற்ற ஒரு தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் உண்டு என்றால் இன்றைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தான். எனவே அந்த நாங்கள் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றிய கழகமாக தமிழக வெற்றிக் கழகம், நாங்கள் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றிய தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பணியை ஆற்றிய காரணத்தினால் இனிமேல் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி தர முடியும் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களால் தான் முடியும். அந்த வகையில் அவருடைய தலைமையில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இணைந்திருக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து அதிமுக தாவேக்காக மாறுது, குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனங்களை அது ஏற்கனவே நடைமுறையில் 2006, 2011 2006 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது கம்பம் தொகுதியிலே மதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றிபெற்று ராமகிருஷ்ணன் அவர்களை ராஜினாமா செய்து அங்கே தேர்தல் அது அவருக்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதே போல திருச்செந்தூரில் வெற்றி பெற்ற அனிதாராசன் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றார். அவரை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே தேர்தல் நடக்கும்போது அவருக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற வைத்தார்கள். அதற்கு ஏன்னா அந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டாம். இப்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குளத்தை சேர்ந்த PH மனோஜ் பாண்டியன், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த O பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அதை பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் சேர்ந்து மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த நடைமுறையை துவக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர இன்றைக்கு புதிதாக நடைபெற்ற சம்பவம் அல்ல. இது தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். அவருடைய விருப்பம். சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு எங்கே பணியாற்ற வேண்டும் என்பது அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தவரை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு நான் சொன்ன எண்ணத்தை போல இனிமேல் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்த முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தியாக தாவேக்கா மட்டும்தான் இருக்கின்றது எண்ணத்தின் அடிப்படையில் அவர் சேர்ந்திருக்கலாம். கடுமையாக விமர்சித்து விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்து இப்ப அவர் கட்சியில இணையறதா அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நெருடல் இல்லையா சார்? ஒரு நெருடல் இல்லை. ஏன்னா நாங்கள் நோக்கம் ஒண்ணுதான். அதை மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று அந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் எங்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் தேர்தல் மூலமாக மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதை மெய்ப்பித்து மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற விஜய் அவர்கள் நாங்கள் எங்கள் நோக்கம் அவருடைய நோக்கம் ஒன்றுதான். தேர்தல் களத்தில் அவர் வந்ததை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், தீய சக்தி என்று நாங்களும் அதைத்தான் சொன்னோம். அனைத்து அண்ணா இன்றைக்கு தாவேக்கா தலைவராக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு விஜய் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய முடியாததை, எங்களுக்கு அளிக்காத தீர்ப்பை தமிழக வெற்றி கழகத்தோட விஜய்க்கு மாபெரும் வெற்றி அளித்து தேர்தல் கட்சி துவக்கி 2 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற முடியும் என்ற வரலாற்றை தமிழக தேர்தல் களத்தில் முதலாக உருவாக்கியவர். நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கேம்பெயின்லயுமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முதலமைச்சரா எந்த நெருடல் இல்லாம எவ்வித மக்கள் தீர்ப்பு தானே இறுதி தீர்ப்பு. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று தேர்தல் அறிவிக்கப்பட்டு என்றைக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதோ மக்கள் தீர்ப்பளித்தார்களோ அதோடு அந்த விமர்சனத்திற்கு முட்டுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இனிமேல் அவர் மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்தின் முதலமைச்சராகத்தான் மக்கள் பார்வையில் இருக்கின்றார். மக்களும் அதைத்தான் நாங்களும் பார்க்க வேண்டும், நீங்களும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்ன காரணம் தாவேக்கா மேல விமர்சனத்தை வைக்கிறதுக்கு? இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பழுத்த மரத்தில் தான் கல்லறி விடும். இந்த தேர்தலில் மகத்தான ஒரு சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடல் தேர்தல் களத்திலே யுத்தத்தை நடத்தி காட்டுகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்று சொன்னால் ஜனநாயகத்தை பணநாயகத்தால் வீழ்த்த முடியாது என்று இருந்த நிலையை பணநாயகத்தை வீழ்த்திய ஜனநாயகனாக இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். இது இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்தில் நீங்கள் இருந்து பார்த்தாலும் எங்கேயும் நடந்திருக்காத ஒரு அதிசயம், அற்புதம். அப்படி அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டிருக்கின்றார். இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு புரட்சி தளபதி விஜய் தான். மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களைப் போல வாழ்நாள் முதலமைச்சராக இவர் தான் தமிழகத்தில் நீடிப்பார்.
அவர் மூலமாக மக்கள் பணியாற்ற என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு திரைப்படத்தை வெளியீட்டுக்காக உங்களை சந்திச்சிருந்தாரு, இப்ப முதலமைச்சரா சந்திக்கிறீங்க, ஒரு நடிகரா உங்களை சந்திச்சு கோரிக்கைகள் வச்சிருந்தாரு. திரைத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் இருப்பார். ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு ஆளுகின்றவர்களை யாராக இருந்தாலும் அவருடைய கடமை. அந்த வகையில் அவர் சந்தித்த நேரத்தில் நாங்கள் இந்த மெர்சல் படம் திரையிடுவதற்கு துணையாக இருந்தோம். அது அந்த நிலையில் அன்றைக்கு அவர் கலைஞராக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு அமைச்சராக, இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் அவருடைய தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று வருகின்றோம். இதில் எந்த நிமிடமும் இல்லை. சரியான முடிவு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் சொல்லுங்க. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற எல்லாரும் இங்கே வராங்க. என்ன காரணம்? இதுதான் இல்ல, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு, அதாவது அன்பு, அறிவு, துணிவு, அமைதி, வளம், வளர்ச்சி அப்படிங்கிற அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு கட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் விஜய் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் நீங்களே பார்த்த மாதிரி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் நாங்களாம் முன்னாடியே இணைஞ்சிருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக பல்வேறு கழக தொண்டர்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதும் தலைமை கழகத்திற்கு படையெடுத்து வருவார்களோ அதே போல இன்றைக்கும் இந்த பகுதியே கொள்ளாத அளவிற்கு அதிமுகவிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தினமும் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவை அம்மா கண்ட கனவுகளையும் அம்மாவையும் அண்ணன் தளபதி அவர்களுடைய முகத்தில் பார்ப்பதால் இந்த தொடர் அணிவகுப்பு அதிமுகவிலிருந்து தாவேக்காவை வேறாக பார்க்கவில்லை, இன்னொரு அதிமுகவாக பார்ப்பதனால், நம்முடைய குடும்ப இயக்கமாக பார்ப்பதனால் இதில் குடும்பமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் இருக்கிறவங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க எப்படி தூய சக்தி அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட தீய சக்தி திமுக தான் புரட்சி தலைவர் ஆரம்பித்தார். அதேதான் புரட்சி தலைவி அம்மாவும் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாள் வரை திமுக என்பது ஒரு தீய சக்தி என்று சொன்னார். அதேதான் இன்றைக்கு முதலமைச்சர் தளபதி அவர்களும் தீய சக்தி திமுக ஒன்னு, அதாவது இது தூய சக்தி தாவேக்கா, தீய சக்தி என்பது திமுக அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் அவரும் என்டார்ஸ் பண்றார். இது ஒன்று போதுமே, அதிமுக தான் தாவேக்கா என்று சொல்வதற்கு. அதன் அடிப்படையில் நினைக்கிறார்கள். அதிமுக எப்போதுமே தூய சக்தி தான். அதிமுக அது மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி, மாநிலத்தினுடைய செயல் திட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்களின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்லோகனே அம்மா இருக்கும்போது அமைதி, வளம், வளர்ச்சி தான். எந்த இடத்திலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அம்மா அவர்களோ அதிமுகவோ விட்டுக் கொடுத்ததே கிடையாது. அதை தொடரும் இடத்தில் இன்றைக்கு தாவேக்கா இருக்கிறது. அப்புறம் வேற என்ன சந்தேகம் இதில்? தேங்க்யூ சோ மச். தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழக தோழர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கத்துக்கு சோதனையான காலத்திலெல்லாம் கூட நான் சிறை சென்றவன், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி முதலமைச்சராகலாம் என்று முடிவு செய்தாரோ அன்றே எனது பாதி உயிர் செத்துவிட்டது. காரணம், திமுக தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தினம் தினம் போராடினார்கள். அவர்களோடு கூட்டு சேர்ந்து முதலமைச்சராகலாம் என்ற முடிவை என்று பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்தாரோ அன்றே நான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். இல்லை என்று சொல்லலாம், அவர் சொல்வது நியாயமில்லை, நேர்மை இல்லை. காரணம், இவரோடு 47 பேரை எடுத்துக்கொண்டு பாண்டிச்சேரி சென்ற பிறகு இவரோடு சென்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை அவர்கள் நாளை எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார் என்று வெளியே அறிவித்துவிட்டு சென்றார். அதே போல அண்ணன் செம்மலை அவர்கள் இஸ் நாட் எ கிங் மேக்கர், இஸ் எ கிங் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் மத்தியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் இல்லை என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் வெளியே செல்கிறார்களோ அவர்களை ஒருவரை கூட இழுத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுவரை செயல்படவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், காஞ்சிபுரத்திலே இன்று மந்திரியாகி இருக்கிறவர் பொதுக்கூட்டத்திலே கேட்டார், உங்கள் காலை பிரித்துக் கொள்கிறேன், என்னை இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். அவரை சேர்த்தவில்லை. இன்று முதலமைச்சராகிவிட்டார், இன்று அமைச்சராகிவிட்டார். அதே போல ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இன்று என்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று கெஞ்சினார். அவரை சேர்த்தவில்லை. அவர் இன்று சபாநாயகராகிவிட்டார். ஏன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை
இந்த இயக்கத்தில் மீண்டும் சேர்த்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கெஞ்சினோம். அவரை சேர்த்தவில்லை. இன்றாக மிகப்பெரிய அமைச்சராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் ஏன் 6 பேர் சென்று எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எல்லாரையும் சேர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று எடப்பாடியார் உடனிருந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரே அண்ணன் உதயகுமார் அவர்கள், அவர் என்ன சொன்னார்? நேரடியாக நாங்களாம் இருக்கிற இடத்துல வந்தார். அண்ணன் சி வி சண்முகத்தையும் அண்ணன் வேலுமணியும் பார்த்து, நான் எடப்பாடியாரை நம்பி இந்த இயக்கத்துக்கு வரவில்லை, உங்களோடு வரவில்லை, நான் உங்களை நம்பி வந்தேன், எல்லாரையும் நீ சேர்த்தணும், சேர்த்தலன்னு சொன்னா அடுத்த தடவை நாங்கள் ஓட்டு கேட்க போக முடியாதுன்னு சொன்னவர் அண்ணன் உதயகுமார் அவர்கள். அதற்கு பின்புதான் 6 பேர் அண்ணன் எடப்பாடியாரை சந்தித்து எல்லோரையும் சேர்த்துங்கள், நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், எல்லோரையும் சேர்த்துங்கள் என்று சொன்னார். சேர்த்தவில்லை. இன்று விளைவு இந்த இயக்கம் அடிபாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த 47 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் முதலில் நன்றி சொல்ல வேண்டியது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான். ஏனென்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு அதிகமான வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இவர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் புறந்தள்ளி விட்டார்கள். அதே போல மதுரை பக்கம் இருக்கின்ற அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் புறந்தள்ளி விட்டார்கள். வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்று இந்த 47ல் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கு வன்னியர் சமுதாயம் தான் முழு காரணமாக இருந்தது. அதற்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா 2 முறை எனக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால் நான் அதுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த முறை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் யாரையும் அரவணைத்து செல்வதற்கு தயங்குகிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. எல்லோரும் நீ கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு தம்பி இறந்தார், இதில் தஞ்சாவூரில் இறந்தார் என்று சொன்னால் என்ன சொன்னார்? எல்லோரையும் அரவணைகள் என்று சொன்னார். இது நாள் வரை இப்பொழுது வரை எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை. ஏன் வெளியே செல்கிறீர்கள், வந்து சேருங்கள், இந்த இயக்கத்துக்கு நான் இருக்கிறேன் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று கூட ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை. தம்பிகள் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் போடுவீங்க, எம்எல்ஏ பதவி சுயத்தை அனுபவிச்சுட்டு வெளியே போய் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லுவீங்க. ஆதங்கத்தில் பேசுகிறேன், மனக்குமரலை பேசுகிறேன். திமுகவோடு எப்பொழுது கூட்டு சேரலாம் என்று முடிவு பண்ணாரோ அன்றே இந்த இயக்கம் செத்து விட்டது. இந்த இயக்கத்திற்கு துரோகத்தை இழைக்கிறார்கள். 1998 புரட்சி தலைவி அம்மா என்னைய முதல் பெண் மாவட்ட கழக செயலாளராக எனக்கு தந்து அழகு பார்த்தாங்க. 4.5 ஆண்டு காலம் நல்ல முறையில் செயல்பட்டு அந்த கட்சிக்காக பாடுபட்டேன் திருநெல்வேலியில். அதற்கு அடுத்து பல்வேறு பதவிகளை தந்தாங்க, அதில் நன்றாக செயல்பட்டேன். அதுக்கடுத்து 2014 பாராளுமன்ற உறுப்பினர் மக்களவை தொகுதியில் தென்காசியில் நின்றும் வெற்றி பெற்றேன். நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். மக்களுக்காக நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல முறையில் என் தென்காசி தொகுதி மக்களுக்கு நன்மைகள் செஞ்சேன். புரட்சி தலைவி அம்மா கூட என்னைய பாராட்டினாங்க, நல்லா பண்ணுறம்மா, சாதி மத பாகுபாடின்றி அனைவருமா எல்லாரும் உன்னைய பாராட்டுறாங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு அம்மா பல்வேறு பதவிகளை தந்து அழகு பார்த்தாங்க. இந்த வெற்றி கழகத்தில் எதுக்கு வந்தோம்னா, நேர்மையான அரசு நடக்கிறது, நேர்மையாக மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அரசு இது ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இதில் ஈர்க்கப்பட்டு நான் இவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்தேன். இல்லை, அம்மா இருக்கும்போது நாங்கள் செல்ல பிள்ளையா இருந்தோம், இப்போ புறக்கணிச்சிட்டு இருக்கோம். யாருமே வேண்டான்றாரு எடப்பாடியார். அதனால நாங்கள் வெற்றி கழகத்தில் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே நல்ல முறையில் வரவேற்காங்க, மரியாதை கொடுக்குறாங்க, அனைவருக்குமா மரியாதை கொடுக்குறாங்க. எதிர்காலத்தில் நல்லதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பி வந்திருக்கோம். நல்லதே பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு இப்படி வாங்க முன்னாடி எப்படி அங்கே இல்லை கையில் எத்துமா பார்த்துக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட கழக செயலாளராக இருந்து கால்நடைத்துறை அமைச்சராக, வீட்டு வசதித்துறை அமைச்சராக, கழக அமைப்பு செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளர், பல்வேறு பொறுப்புகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்தார்கள். அதே போல இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக எந்த பணியும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பார்த்தீர்களானால் 5 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு 3வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த நிலைமை என்ன என்பதை ஆராய வேண்டிய கட்டத்தில்
அனைவரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இன்றைக்கு அனைவரையும் நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அம்மா உணவகங்களை திறந்து இன்றைக்கு அம்மா அவர்களுடைய கனவு திட்டத்தை, இன்றைக்கு மூடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை திறந்து வைத்து இன்றைக்கு ஏழை எளியோர் வாழ்விலே இன்றைக்கு பால்வர்த்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 4 முன்னாள் அமைச்சர்கள், நான் உட்பட, கடம்பூர் ராஜு, அதே போல நம்முடைய திருச்சியிலிருந்து சிவபதி, கடலூரிலிருந்து MC செம்பத், அதே போல மாவட்ட கழக செயலாளர்கள், விருதுநகரிலிருந்து ரவிச்சந்திரன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தீர்களானால் நம்முடைய தருமபுரியிலிருந்து கோவிந்தசாமி, அதே போல இன்றைக்கு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள், பேரவை மாவட்ட செயலாளர்கள் என்று மாநில நிர்வாகிகள் என்று ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்டவர்கள் இப்போதுதான் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் ஏறத்தாழ அதிகமானோர் இன்றைக்கு இணைவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடத்திலே நாங்கள் சொல்லியிருப்பது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர்களை அனுப்பி வைத்து இன்றைக்கு கழகத்திலே இணைபவர்களுக்கு அங்கேயே வருகை தந்து இணைப்பு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உரிய முறையில் எங்களுக்கு அதை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு பார்த்தீர்களானால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது என்பது எங்களுக்கு மீண்டும் பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு. அதே போல அந்த இயக்கத்தில் ஏற்கனவே இருந்தவர்களோடு இணைந்து அவர்களையும் அரவணைத்து அந்த பணிகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, வாரிய தலைவர்களாக இருந்தவர்கள். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒருமுகமாக சொல்லியிருக்கின்றோம். இங்கே வருகின்ற போதே பொதுச் செயலாளர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சொல்லி அனுப்பிய விஷயம், பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே வருபவர்களுக்கு அனைவருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும், உரிய பொறுப்புகள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கு இருக்கின்ற நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை பொறுத்தவரை அவர்கள் இருப்பவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் யாரும் குறை சொல்வதில்லை. அவர்களை நாங்கள் அரவணைத்து அவர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து இன்னும் பல்வேறு பணிகளை, அது மக்கள் நலத்திட்ட பணிகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே எங்களால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், எங்களுக்கு மரியாதை மட்டும் இருந்தால் போதும். அவர்களை அரவணைத்து நாங்கள் எல்லா பணிகளையும் செய்கின்றோம், அவர்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் முழுமையாக தெரிவித்து விட்டோம். அவர்களும் நமக்கு உரிய மரியாதை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்களோடு சேர்ந்து நாங்கள் களப்பணியாற்றுவோம். இதுதான் எங்களுக்கு உரிய மரியாதை இருந்தால் போதும். ஆகவே அவர்களை எந்த விதத்தில் நாங்கள் தொந்தரவு செய்வோம், அவர்களோடு இணைந்து பணியாற்றுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் இடத்துல எடுத்து சொல்லியது. நாங்கள் எங்களுடைய பணிகள் இப்போதே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் மக்கள் பணியாற்றியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள். அங்கே வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளில் நாங்கள் என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம். இதுதான் எங்களுடைய பணியை தவிர, அதே போல அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, இயக்கம் என்ன கட்டளை இருக்கிறதோ அதை நாங்கள் செய்வோம். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி, அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நோக்கிய ஒரு கனவுகளோடு அவர்கள் வாக்களித்து தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்களை இங்கே மாண்புமிகு முதல்வர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் நாங்கள் பயணம் செய்திருந்தாலும் கூட எங்களுக்கான அடையாளம், எங்களுக்கான அங்கீகாரம் அந்த இயக்கத்தில் இல்லை. ஏனென்று கேட்டால், எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்களும் சரி, சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களும் சரி, நிர்வாகிகளோடு அவர்களுடைய குறைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளும் செவிமடுத்து கேட்காத காரணத்தினால் இன்று சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 100 நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குடும்ப உணர்வோடு, ஒரு பாச பிணைப்போடு இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய உழைப்பு கடந்த காலங்களிலே சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய அளப்பரிய பணிகள் எல்லாம் அங்குள்ள தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு தெரியும். அந்த அளவில் இன்று நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் உள்ளாட்சியிலும் சரி, அடுத்து நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும். தமிழகம் முழுவதும் இந்த இயக்கத்தில் பணிபுரிவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் பெருமைப்படுகின்றோம்.